அனைவருக்கும் வணக்கம். நான் மர்கிசீலன் திலக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை பாருங்கள். புதிதாக வருகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகே அண்மை காலமாக கடந்த ஒரு மாத காலமாக சிறிய நிலநடுக்கங்கள் அதிகளவாக இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்தும் தற்போதும் அங்கே நிலநடுக்கங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகே ஏற்படும் நிலநடுக்கங்களால் இலங்கைக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. அதுவும் சுனாமி எச்சரிக்கை, சுனாமி அபாயம் இலங்கைக்கு காணப்படுகிறது. ஆகவே வழக்கத்திற்கு மாறாக இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகே கடந்த ஒரு மாத காலமாக அடிக்கடி சிறிய நிலநடுக்கங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் சுனாமி முன்னெச்சரிக்கை ஆயத்த பணிக்கு தற்போது இலங்கை தயாராகி வருகிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். நாடு முழுவதனையும் உள்ளடக்கி நவம்பர் 5ஆம் தேதி சுனாமி தயார்நிலை பயிற்சியை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகன் மேயர் ஜெனரல் சம்பத் கொட்டுவே கூட தெரிவித்திருக்கிறார். முப்படையினர், போலீசார், அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இந்த சுனாமி தயார்நிலை பயிற்சி குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது கடந்த ஒரு மாதமாக சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் பல சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார். நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சுனாமி தயார்நிலை பயிற்சி இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுனாமிக்கான தயாரிப்பின் முக்கிய பகுதியாக களுத்துறை, மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த பயிற்சி நடத்தப்படும் என்றும் மற்ற மாவட்டங்களையும் உள்ளடக்கும் என்றும் மையம் தெரிவித்திருக்கிறது. சுமத்ரா தீவில் 6.5 ரிக்டர் அளவுகோலுக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்பட்டால் நாட்டில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதென்றும் அதற்கு முன் தயாரிப்பு அவசியம் என்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சம்பத் கோட்டுவே கூட தெரிவித்திருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு இலங்கையில் பாரிய அளவிலான சுனாமி ஏற்பட்டிருந்தது. இது இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்த சுனாமி ஏற்பட்டு இலங்கையில் பாரிய அளவிலான அழிவுகளை வடகிழக்கு பகுதிகளில் உண்டு பண்ணியிருந்தது. இந்த சுனாமியால் பல பேர் காவு கொள்ளப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் வழக்கத்திற்கு மாறாக சுமத்ரா தீவுகளுக்கு அருகே இந்த மாதம் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இங்கே சிறிய அளவில் பதிவாகும் இந்த நிலநடுக்கங்கள் திடீரென அளவுக்கு மீறி பெரிய நிலநடுக்கங்களாக மாறினால் இலங்கைக்கு ஆபத்து இருக்கிறது. இலங்கைக்கு சுனாமி ஏற்படும் அபாயம் இருப்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக குறிப்பிடப்பட்டுள்ள சில மாவட்டங்களுக்கு சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முப்படையினரின் உதவியில் இடம்பெறவிருக்கின்றன. ஆகவே தற்போது அக்டோபர் மாதங்களில் இருக்கிறோம். அவ்வப்போது தாளமுக்கங்கள் ஏற்பட்டு இலங்கையினுடைய வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாடு ஊடாக கரையை கடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று உருவாகிய தாளமுக்கமும் தற்போது இலங்கையின் வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இதுவும் இந்தியாவில் தான் கரையை கடக்க இருக்கின்றன. தற்போதைய காலங்களில் இந்த கடற்பகுதிகளை ஆண்டி வாழுகின்ற மக்கள் முன்னெச்சரிக்கையாக மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். அடிக்கடி வானிலை தொடர்பான தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.